பள்ளியுடைய பொறுப்பு தலைமை ஆசிரியர், எனக்கு தோளோடு தோள் கொடுத்து எல்லா உதவிகளையும் ஹெல்ப் பண்ணக்கூடிய அருமை தம்பி சார் கார்த்திகேயன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். ட்ரிபிள் இ என்றாலே எல்லா விதத்திலையும் இந்த ஊரினுடைய வளர்ச்சியில முழு பங்கெடுத்து எல்லா விதத்தையும் சிறப்பாக செய்யக்கூடிய ட்ரிபிள் இ தலைவர், செயலாளர், பொருளாளர், உறுப்பினர்கள் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். தம்பி 2 பேரும் கொஞ்சம் மேடைக்கு வாங்க. இவ்விழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற நன்கொடை வழங்கி சிறப்பித்த டாக்டர் ராம்குமார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இவ்விழாவினில் தலைமையேற்று நடத்தி தரும்படி SMC தலைவர் அக்கா முனீஸ்வரி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இவ்வூரின் பொறுப்பாளர்கள் மற்றும் தலைவர்கள் பெற்றோர் தலைவராக வந்திருக்கக்கூடிய அண்ணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். 2 பள்ளியிலேயும் வேலை பார்க்கக்கூடிய என் உடன் பிறப்புகளான இருபால் ஆசிரியர் பெருமக்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்னும் வள்ளுவரின் வாக்கிற்கு ஏற்ப தங்களுடைய குழந்தைகளின் திறமைகளை கண்டுகளிக்க வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். என் உயிரிலும் மேலான மாணவ செல்வங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இவ்வூர் பொதுமக்கள் அனைவரையும் இவ்விழாவை கண்டுகளித்து சிறப்பிக்க வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பொன்னாடை அணிவித்தல். ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக இந்த பொன்னாடையை அணிவித்து மகிழ்விக்கிறோம். உறுப்பினர் கணேசன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கிறோம். அடுத்ததாக ஊர் முக்கிய பொறுப்பாளர் பூமிநாதன் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கிறோம். அடுத்த அரசு உயர்நிலைப்பள்ளியின் பொறுப்பு தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு அண்ணன் தம்பி கார்த்திகேயன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கிறோம். SMC தலைவர் முனீஸ்வரி அக்காவுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கிறோம். தம்பி கொஞ்சம் செல்வகுமார் மேல வாங்க, பொன்னாடை அணிச்சு வாங்க. ஒரு நிமிஷம். நீங்க தான் என்னை கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடியவங்க.
எந்த ஒரு உதவி தேவைனாலும் ஒரு விஷயம் கேட்கணும்னா உடனே நான் ஃபோன் பண்ணுற ஆள் தம்பி செல்வகுமார் அவர்களுக்கு தான். அந்த எல்லா ஹெல்ப்பும் எனக்கு திறம்பட செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதாவே இந்த பொன்னாடையை போத்தணும். அடுத்ததாக உயர்நிலைப் பள்ளியின் ஆசிரியர் பெருமக்களை வரவேற்கிறேன். அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கிறேன். சார் வருஷகரமா டீச்சர் ரேவதி லட்சுமி டீச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். டீச்சர் கொஞ்சம் மேல வாங்க. அடுத்ததாக ராஜராஜேஸ்வரி டீச்சரை வருக வருக என வரவேற்று பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கிறேன். அடுத்து ஜெர்லின் டீச்சரை வருக வருக என வரவேற்று பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கிறேன். தனித்தனியா போத்தீங்க. அடுத்ததாக வில்வரசி டீச்சரை வருக வருக என வரவேற்று பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கிறேன். அடுத்ததாக அஜிதா டீச்சரை வருக வருக என வரவேற்று பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கப்படி. அச்சிமுத்து டீச்சரை வருக வருக என வரவேற்று பொன்னாட்டை அணிவித்து மகிழ்விக்கிறேன். பழனி ஆண்டவர் சாரை வருக வருக என வரவேற்று பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கப்படுகிறது. பெரியசாமி சாரை வருக வருக என வரவேற்று பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கப்படுகிறது. கம்ப்யூட்டர் சார் வருக வருக என வரவேற்று பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கப்படுகிறது. பிஇடி சாரை வருக வருக என வரவேற்று பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கிறேன். இனிய வணக்கம். இவ்விழாவிற்கு தகுதியோடு தலைமையேற்றிருக்கக்கூடிய நமது ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே, திருமிகு பூமிநாதன் சார் அவர்களே, தொடக்கப்பள்ளியினுடைய எஸ்எம்சியினுடைய தலைவர் அவர்களே, ட்ரிபிள் என்னுடைய அன்பு சகோதரர்கள் திரு கணேஷ் அண்ட் திரு செல்வகுமார் அவர்களே, மற்றும் பெற்றோர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். தொடக்கப்பள்ளியினுடைய இந்த விழாவானது உண்மையாலுமே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சேர்ந்து நடக்க வேண்டிய ஒரு விழா. இருந்தாலும் 2 விழாக்கள் ஒரு பள்ளியில் நடக்கிறது பெருமையான விஷயம்தான். தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியரை பொறுத்தவரை, தலைமை ஆசிரியர் மட்டுமல்ல, அங்கே உள்ள ஆசிரியர்களை பொறுத்தவரை எங்களுக்கு வேறுபாடு எதுவும் இல்லை. 2 பேருமே ஒரே ஸ்கூலில் வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, அங்கே 5வது படிச்சுட்டு வர்ற குழந்தைங்க தான் எங்களுக்கு 6வதுக்கு மேலேயே நிறையா படிப்பில் உறுதுணையாகவும் நல்ல ரிசல்ட் கொண்டு வர்றதுக்கு அவங்க தான் காரணமாக இருக்காங்க. அவங்களுக்கு நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
நம்ம பள்ளியில் 10வது படிக்கிற குழந்தைங்க எல்லாருமே இந்த வட்டம் பாஸ் பண்ணுறதுக்கு பலமாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் இந்த தகவலை நான் சொல்லத்தான் வேண்டியது இருக்கும். இன்று கூட காலையில் 7 மணிக்கு கிளாஸ் நடந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிராஸ் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. மற்ற பள்ளியில் செய்கிறாங்களான்னு எனக்கு தெரியலை. இன்று காலையில் கூட 7 மணிக்கு மேத்ஸ் டீச்சர் கிளாஸ் வச்சுருந்தாங்க. நீங்கள் தினந்தோறும் பார்க்கலாம். இரவு நேரங்களில் 7 மணி வரைக்குமே கிளாஸஸ் நடக்குது. இந்த நேரத்தில் அதை நாங்கள் பெருமையோடு சொல்லிக்கிறோம். எங்களுடைய ஆசிரியர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அப்படின்னு. ஒரே ஒரு பழமொழி தான், கீதை அப்படி தான் சொல்லுது, கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்ட்டு. நான் கடமையை செய்கிறோம், ஆனால் பலனையும் எதிர்பார்க்குறோம். அது ஒன்று தான் எங்கள்கிட்ட ஒரு பெரிய இதாக இருக்குது. உங்கள் குழந்தைங்களாம் இங்கே படிக்கிற குழந்தைங்க அங்கேயும் படிக்கிறாங்க. அந்த குழந்தைங்கள கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண சொல்லுங்கள். டீச்சர்ஸ்லாம் ரெடியாக இருக்கும் பாடம் நடத்துறதுக்கு. ஆனால் தொடர்ந்து குழந்தைங்களோட எண்ணிக்கை தான் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நேற்று கூட கிளாஸில் 2 குழந்தைங்க ஆப்சென்ட், அதுக்கு முதல்ல 2 குழந்தைங்க ஆப்சென்ட், 3 குழந்தைங்க ஆப்சென்ட். இந்த கடைசி நேரங்களில் குழந்தைங்கள கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஹெல்த் இஷ்யூ வராமல் பார்த்துக்க. ஏன்னா இப்போ முதல்வத்தூரில் நிறைய குழந்தைங்களுக்கு அம்மை போட்டிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் வராமல் கொஞ்சம் பிள்ளைங்களை கொஞ்சம் டேக்கர் பண்ணணும்னு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த இனிய நிகழ்வுக்கு அறிவுரை அப்படிங்கிறது எதுவும் இல்லை. நம்ம எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்லியான லைஃப் தான் லீட் பண்ணிகிட்ருக்கோம். குழந்தைங்களை நல்லா பார்த்துக்குங்க. எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க. நாங்கள் நிச்சயமாக 1லேருந்து 10வது வரைக்கும் கூடுதலாகவே கவனம் செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த பள்ளி மேல்நிலைப் பள்ளி ஆகணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. விரைவில் மேல்நிலைப் பள்ளி ஆக்கிடுவோம் அப்படின்னு உறுதியாக நம்புகிறோம். ஆனால் அப்படி மேல்நிலைப் பள்ளியாக மாற்றினா நிச்சயமாக எங்கள் பள்ளியிலேருந்து இப்போ 9 டீச்சர்ஸ் வேலை பார்க்குறோம். உறுதியாக 4 பேர் வெளியில் போகணும். ஆனால் நாங்கள் கவலையே படலை. 4 டீச்சர்ஸ் கண்டிப்பாக ஸ்கூல்லேருந்து வெளியில் போய் தான் ஆகணும் மேல்நிலைப் பள்ளி ஆகிட்டா. ஆனால் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. ஏன்னா பெண் குழந்தைகளுடைய கல்வி இன்னமும் தொடரணும் அப்படின்னு நினைக்கிறோம். நிச்சயமாக வெகு விரைவில் இந்த பள்ளியை மேல்நிலைப் பள்ளி ஆக்கிடுவோன்னு அவங்களுக்கு உறுதி கூறுறேன். நீங்களும் எங்களுடைய குழந்தைகள் படிப்பதற்கு உறுதியளிக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு மிகுந்த நன்றி. டான்ஸ் அதைத் தொடர்ந்து பட்டாம்பூச்சி பாடலுக்கு நடனம். First rank, Blessy. First standard, first rank, Blessy. Second prize, second rank, Prabhakaran. Second rank, Prabhakaran. Third rank, Kirti Jasper. Kirti Prabhakaran. Second rank, Prabhakaran. Second standard, Anushya, first rank. Sadhana, second rank. Vishalini, third rank. Second standard, Anushya, first rank. Sadhana, second rank. Vishalini, third rank. Third standard, Arun Kritik, first rank.
அடுத்த பரிசுகளை உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு கார்த்திக் சார் அவர்கள் வழங்குவார்கள். தேர்ட் ஸ்டாண்டர்ட் அருண் கிருத்திக். புரட்சி மன்ற தலைவி அவர்களுக்கு நன்றி. Third standard first rank D Arun Kritik. Second rank Nixon J Nixon. Third rank Lawson. Second rank Nixon. Third rank Lawson. Fourth standard ready ஆயிருந்துக்கோங்க. First prize first rank Sudiksa. Second rank Kabil Dev. Third rank Agilesh. ஓகே, இனி வரும் பரிசுகளை வழங்க அண்ணன் பூமிநாதன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரேங்க் ஜோயல். 5th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ரேங்க் கிரகாம் பென் ஜோயல். செகண்ட் ரேங்க் டானிஸ் மிகிதா. செகண்ட் ரேங்க் டானிஸ் மிகிதா. தேர்ட் ரேங்க் வினோதினி. அடுத்து ஓகே, பரிசுகள் வழங்கிய அண்ணன் அவர்களுக்கு நன்றி. அடுத்து பரதநாட்டியம் ஆடுற மாணவர்கள் தயாரா இருந்துக்கங்கப்பா. பருகவே செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போம். வருகவே
பாரம்பரிய நடனமாடி மகிழ்த்த மாணவிகளுக்கு நன்றி. I'm a poet and freedom fighter of Tamil Nadu. I was born in a village called Ettapuram in Thoothukudi district. I started writing poems at the age of 7. My poems patriotic and it is all about gender equality and women empowerment. I worked as a teacher, then I became assistant editor of Swadeshi Mitra newspaper in 1994. I also met Mahatma Gandhi in 1919. I worked with many Tamil leaders like P.O. Chidambaram and Subramania Siva. My poems Vande Mataram, Achamilla, Endin Time and Jayabharadam motivated people to join the freedom struggle movement. Thank you. ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சத்தமே கேட்கலையே. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இல்ல, நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓகேவா? ஓகே, நிறைய டைம் உங்கள்கிட்ட பேசிட்டேன். ஓகேவா? ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கு வருவேன், அப்பப்போ உங்களோட பேசுகிற அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இப்படியே இருங்க, குழந்தையாவே இருங்க. எவ்வளோ வளர்ந்தாலும் குழந்தைத்தன்மையோடு இருக்கணும். சரி, அது ரொம்ப முக்கியம். எவ்வளோ கஷ்டங்கள் வரும் போகும். ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருக்கேன், ஒரு ஆள் வந்து பேசும்போது கவனிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே வந்து நான் சுதந்திர தினத்துக்கு வரும்போது சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்? மேரி டீச்சர் ஒன்று சொன்னாங்க, அது கவனிக்கணும், கவனித்து அதுபடி நடக்கணும். அப்போ தான் நம்மளோட லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதை ஃபாலோ பண்ணணும். எல்லாரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு கவனிக்கணும். ரைட்டா? வீட்டில் எத்தனை பேர் கோவப்படுவீங்க? ஆல்ரெடி நிறைய பேர் கோவப்படுவீங்க. ஆல்ரெடி பேசியிருக்கீங்க அதை பற்றி. நிறைய கோவப்படுவீங்க. ரைட்டா? எத்தனை பேர் கோவப்படுவீங்க? எல்லாருக்குமே கோவம் வரும். அந்த கோபத்துக்கு பின்னாடி முக்கியமான காரணம் இருக்கணும். அந்த காரணம் இல்லைன்னா அந்த கோபத்துக்கு அர்த்தமே கிடையாது. இந்த பொண்ணு எப்போவுமே இப்படி தான் கோவப்படும், இந்த பையன் எப்போவுமே இப்படி தான் கோவப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. கரெக்டா? ஸோ கோவப்படணும், உண்மையான காரணத்துக்காக கோவப்படணும். அந்த கோவத்துக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கணும். ஓகே,
சரி, ஓகே. இன்னொன்று வந்து உங்களுக்கு நடக்கிற டெய்லி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கு. நிறையா புதுசாக படிப்பீங்க, புது மனிதர்களை சந்திப்பீங்க. அதை வந்து வீட்டில் ஷேர் பண்ணுவீங்களா? வீட்டில் போயிட்டு அம்மா அப்பாட்ட வந்து அம்மா இந்த மாதிரி ஸ்கூலில் நடத்துனாங்க, ஒரு அண்ணன் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி நிறைய கற்றுக் கொடுத்தாங்க, ஒரு அக்கா வந்து இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு வீட்டில் ஷேர் பண்ணுவீங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ எல்லாத்தையும் வீட்டில் ஷேர் பண்ணுவீங்க, அப்படி தானே? குட், அப்படி தான் இருக்கணும். ரைட்டா? உங்களால் வீட்டில் எதுவும் ஷேர் பண்ண முடியலையோ அது பண்ணாதீங்க. உங்களுக்கே தெரியும் இதை வந்து அம்மாட்ட சொன்னால் அடிப்பாங்க, இது அப்பாட்ட சொன்னால் அடிப்பாங்க அப்படின்னு தெரியும் போது அதை நீங்கள் அது தப்புன்னு தெரியும். ரைட்டா? அதை நீங்கள் பண்ணக்கூடாது. ஒரு விஷயம் உங்களால் அம்மா அப்பா கிட்ட ஷேர் பண்ண முடியுது அப்படின்னா லெட்ஸ் கோ, அதை வந்து நீங்கள் பண்ணலாம், நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். அது நல்ல விஷயம் பண்ணுறீங்க. அதனால உங்களால் அம்மா அப்பாட்ட தைரியமாக சொல்ல முடியுது. சரி, நீங்கள் அது தைரியமாக பண்ணலாம். ஒரு விஷயத்த உங்களால் சொல்ல முடியல அப்படின்னா அது உங்களுக்கே தெரியும் நம்ம தப்பு பண்ணுறோம். ஒரு விஷயத்த நம்மளால் சொல்ல முடியல அப்படின்னா அவங்க தப்பாக நினைப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுது இல்லை, அப்போ தப்பு தான். அதை நம்ம பண்ணக்கூடாது, அது கண்டினியூ பண்ணக்கூடாது. கரெக்டா? கிளியரா? ஓகே. ஸோ ஓகே, அடுத்து வந்து நம்ம தாய்மார்கள் நம்ம சொந்தக்காரங்கள்ட்ட போயிடுவோம். உங்கள்கிட்ட நிறைய டைம் பேசிட்டு அதனால. சரியா? ஓகே. வீட்டில் வந்து எத்தனை பேர் சண்டை போடுறோம்? நம்ம குழந்தைகளுக்கு முன்னாடி எல்லாருமே சண்டை போடுறோம். கரெக்டா? ஒரு வீடு கூட சண்டை போடாத வீடு ஏதாச்சும் ஒரு வீடு இருக்கா? ஒரு வீடும் கிடையாது. நம்ம குழந்தைகளுக்கு தெரிகிற மாதிரி எத்தனை பேர் சண்டை போடுறோம்? கண்டிப்பாக ஒரு 60% இருப்போம். ஒரு 40% என்ன பண்ண 40% என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம குழந்தைக்கு தெரியக்கூடாது, நம்ம குழந்தைக்கு தெரிஞ்சால் கஷ்டப்படுவாங்க, அவங்களோட திங்கிங் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு முன்னாடி எவ்வளோதான் சண்டை இருந்தாலும் குழந்தைகளுக்கு முன்னாடி சிரிச்சுக்கிட்டு அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா குழந்தைய பற்றி நம்ம கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. அது என்ன நினைச்சான்னா அது அப்படின்னு மாதிரி தான் நம்ம நினைக்கிறது. ரைட்டா? ஸோ அப்படி பண்ணும்போது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளவோ பொருள் கொடுக்கலாம், எவ்வளவோ சாப்பாடு கொடுக்கலாம், விருப்பப்பட்டது எல்லாமே செய்யலாம், ஆனால் சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. அம்மா அப்பா வந்து சண்டை போட்டுருக்கும் போது ஒரு குழந்தை சத்தியமா சந்தோஷமா இருக்காது. நல்லா படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க சண்டை போடுறதை பார்த்துட்டு தன்னோட குழந்தை நல்லா படிக்கும், வாழ்க்கையில முன்னேறும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்லை. நீங்க ஒன்று நினைச்சுக்கங்க, உங்க குழந்தைகளுக்கு முன்னாடி சண்டை போடுறீங்க அப்படின்னா உங்க குழந்தைகளோட வளர்ச்சியை நீங்களே தடுக்கிறீங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. கரெக்டா? இன்னொன்று வந்து நம்ம குழந்தைகள்ட்ட இருந்து நிறைய நம்ம கற்றுக்கலாம். நம்ம வந்து அவங்களுக்கு டீச் பண்ணவே தேவையில்லை. தப்பான விஷயத்த நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்காம இருந்தாலே போதும், அவங்க நல்ல விஷயம் நிறைய கற்றுக்குருவாங்க. இந்த குழந்தைய பாருங்க எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்க. அவங்க வந்து அவ்வளோ விஷயத்த நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அம்மா எடுத்து கொடுக்குவாம்மா, அம்மா இதை வந்து அவங்களுக்கு எடுத்து கொடுக்குவாம்மா. நம்ம ஷேர் பண்ணுறதும் சரி, ஒருத்தவங்களோட வந்து தப்பாக பேசாது, அவங்களுக்கு மைண்ட் எதுவுமே இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அவங்களோட மைண்டு. நம்மதே வந்து நிறைய சுச்சுவேஷனை பார்த்துட்டு கொலாப்ஸ் ஆகிருக்கு நம்மளோட மைண்டு. அவங்க அப்படி இவங்க இப்படி ஒரு மாதிரி இருக்கு. சரியா? அந்த மைண்டை வந்து நம்ம குழந்தைகளுக்குள்ளே கொண்டு போயிடக்கூடாது. அவங்க மைண்ட் வந்து அவங்களோட மனநிலை வந்து தெளிவாக இருக்கு. அவங்கள்ட்ட இருந்து நிறைய கற்றுக்குவோம். அடுத்தவங்க எப்படி ஷேர் பண்ணுறது, அடுத்தவங்க எப்படி உண்மையாக இருக்கிறது, எப்போ என்ன நடந்தாலும் எப்படி ஸ்மைலோட இருக்கிறது. ஒரு குழந்தைய நம்ம அடிச்சுட்டோம்னா அது கோபத்தில் இருக்காது, பல வருஷம் கோபமாக இருக்காது, அடுத்த செகண்டே நம்மள்ட்ட வந்து பேசும். அதெல்லாம் வந்து சூப்பரான குவாலிட்டிஸு. அதை நம்ம கற்றுக்கிறோங்க. ரைட்டா? ஸோ இன்னொன்று வந்து லாஸ்ட்டாக ஒரே ஒன்று நம்மங்களுக்கு அது வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த வாட்ஸ்அப்பு அப்புறம் வந்து இந்த சோசியல் மீடியாஸ்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வரும், ஃபார்வர்ட் மெசேஜ் வரும். அந்த ஃபார்வர்ட் மெசேஜஸை நம்ம என்ன ஏதுன்னே பார்க்காம அப்படியே இன்னொரு ஆளுக்கு அனுப்பிச்சிடுறது. அதனால என்ன நடக்கும் அப்படின்னா ஃபார்வர்ட் மெசேஜ் யாரெல்லாம் கிரியேட் பண்ணுவா? ஒரு குறிக்கோளோட ஒரு தப்பான எண்ணத்துலையோ நல்ல எண்ணத்துலையோ ஒருத்தவங்க கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு டீமு இல்லாட்ட ஒரு கம்பெனி ஏதோ ஒரு பர்சன் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அவங்களோட நோக்கம் ஒன்றா இருக்கு. ஒருத்தன் ஒரு இயக்கத்தை வந்து அழிக்கணும், இல்லாட்ட ஒரு இயக்கத்தை வளர்க்கணும், ஏதாச்சும் ஒரு இன்டென்ஷன் இருக்கு. அதனால தான் அவங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. ஒருத்தன் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா 100,000 பேர் என்ன பண்ணுறோம், அது என்னென்னே தெரியாமல் ஃபார்வர்ட் பண்ணுறோம். அதனால என்ன விளைவாகும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆள் வந்து ஒரு 100 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறீங்க, 1000 பேர் 1,00,000 பேருக்கு அந்த செய்தி வந்து போயிடும். அது நல்ல செய்தியாக இருந்தால் ஓகே, அதே இது கெட்ட செய்தியாக இருந்தால் நம்மளே நமக்கு தெரியாமல் அந்த கெட்ட செய்தியை பரப்புறதுக்கு காரணமாயிட்டோம். கரெக்டாக? அதே மாதிரி தான் இப்போ வந்து ஃபார்வர்ட் மெசேஜ். முன்னாடி வந்து அது பேர் பொரணி. கரெக்டாக? முன்னாடி அது பேர் என்ன? பொரணி. ஸோ ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா பொரணின்னு தெரியல. பொரணியில் 2 வகை இருக்கு, நல்ல பொரணி, கெட்ட பொரணி. ஒரு நல்ல பொரணின்னு சொல்லிடலாமே. ஒரு குடும்பம் இருக்கு,
அந்த குடும்பத்தில் வந்து நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? அந்த குடும்பத்தை வந்து இன்னொருத்தவங்க வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த குடும்பத்தை பற்றி ஒருத்தவங்களை தப்பாக சொல்லி, இப்போ 2 பேர் மருமகள் மாமியார், அது காமனாக வந்து இருப்பீங்க ரைட்டா? மருமகள் மாமியார் இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. ஆனால் நான் இல்லை. ஓகே, ஒரு பர்சன் வந்து என்ன போய் சொல்கிறாங்க அப்படின்னா, மருமகள்கிட்ட மாமியாரை பற்றி தப்பாக சொல்கிறது, மாமியார்கிட்ட மருமகளை பற்றி தப்பாக சொல்கிறது. கடைசியில் என்ன வரும், அவங்க 2 பேரும் அது புரிஞ்சுக்காம இந்த 3வது ஆள் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் பேசுறதை கேட்டுட்டு அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்குருவாங்க. இந்த மாதிரி ஆளுகளை வீட்டில் விட்டுறாதீங்க, சரியா? இதே மாதிரி நல்ல விஷயமும் இருக்கு. ஒரு வீட்டில் வந்து மாமியார் மருமகள் வந்து சண்டை போட்டுக்கு இருக்கான்னு வச்சுக்கோங்க. அதே ஃபேமிலியில் ஒரு நல்ல எண்ணம் கொண்ட ஒருத்தர் மாமியார்கிட்ட மருமகளை பற்றி நல்ல விஷயமாவும், மருமகள்கிட்ட மாமியார் பற்றி நல்ல விஷயமா சொன்னாங்கன்னு வைங்க, அந்த குடும்பம் சேர்ந்து வாழும். இந்த மாதிரி ஆளுகளை விட்டுறாதீங்க. இதுதான் ஓகே சொல்லணும்னு நினைச்சேன். இதுதான் நிறைய விஷயத்துக்கு காரணம். ஒரு வீட்டில் வந்து தப்பு கஷ்டம் நடக்குது அப்படின்னா இதுதான் பிரச்சனை. உங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை இருக்காது. தேர்ட் பர்சன் வந்து என்ன சொல்றது, அவங்களுக்கு தேவை, அவங்களோட நோக்கம் வந்து என்ன, உங்களோட சந்தோஷத்துக்கு எடுக்கணும். 2 பேர் இருக்காங்க, ஒரு நல்ல நோக்கம் கெட்ட நோக்கம். ஓகேவா? ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சு நடந்துக்குங்க. நீங்களும் ஜாலியாக இருங்க, நம்ம குழந்தைகளும் ஜாலியாக இருக்கவங்க. தேங்க்யூ. சிறப்பாக அமைத்து தந்த குருசாமி அண்ணனை வருக வருக என வரவேற்று பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த விழா சிறப்புற எங்களுக்கு மிகவும் இந்த குழந்தைகளுக்கு பரிசுகள் வாங்கி கொடுத்ததும் டாக்டர் ராம்குமார் அவர்களையே நாங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் வரல, சீக்கிரம் வரேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கும் உண்மையிலே ரொம்ப நன்றி சொல்லணும். கடைசி நேரத்தில் எங்களுக்கு எப்போ கேட்டாலும் நீங்கள் எதிர்பார்க்க வேணாம் டீச்சர், உடனே நீங்கள் எது வேணாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் பள்ளிக்கு நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு நம்மளுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை மாணவர்களே, மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். பூச்சாண்டி ரயில் வண்டியிலே வாரணாசி கோட்டை
am also known as Mahatma Gandhi, Babu and Gandhiji. Also, my born on 2nd October in Porbandar, Gujarat. My parents are Karamchand Gandhi and Putili Bai. I am a lawyer, writer and a freedom fighter of India. முந்தி முந்தி விநாயகரே கோடி தேவர்களே முந்தி முந்தி விநாயகரே கோடி தேவர்களே வந்து வந்தம்மை காருமையா வந்து வந்தம்மை காருமையா வந்தனம் வந்தனம் தந்துமையா வந்தனம் வந்தனம் தந்துமையா அருமை செல்வங்களா, இந்த பாடல் நேற்று ஒரு நாள்ல கரகாட்டத்துக்கு ஆடுறோம் டீச்சர். மாயவரோ
கோச்சிக்க ஆரம்பிச்சாருன்னா உள்ளுக்குள்ள 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 புடுங்கிறேடி குமரிகள் குமைந்து கிடக்கும் இந்த அண்டப்புறத்திற்குள் பாட வேண்டிய ராகமாயுது. அடிக்கிற அடியில் கால தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம். மூடு மாணவர்களுக்கு பாராட்டுகள். சோறு நிதம் தின்று பல சின்ன சின்ன கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உள்ளன்று. பிறர் வாடி பல செயல்கள் செய்து நரை கூடி கிளை பருவம் என பாயும் கொடுங்கோற்று கீரை என மாயும். பல வேடிக்கை மனிதனை போலே நான் வில்வேன் என்று நினைத்தையோ. நான் தான் சுப்பிரமணிய பாரதியார். நான் ஒரு கவிஞர். நான் சமூக ஜெயித்த தமிழ்நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர். தூத்துக்குடி மாவட்டத்தில் எட்டயபுரம் என்ற கிராமத்தில் பிறந்தேன். நான் 7 வயதில் கவிதைகள் எழுத ஆரம்பித்தேன். எனது கவிதைகள் தேசபக்தி, பாலின சமத்துவம் மற்றும் பெண்கள் அதிகாரம் ஆகியவற்றை ஆசிரியராக பணியாற்றினேன். 1904 சுதேசி மித்திரன் செய்தித்தாளில் உதவி ஆசிரியராக பணியாற்றினேன். 1919 மகாத்மா காந்தியை சந்தித்து நாவு சிதம்பரம், சுப்பிரமணிய சிவா போன்ற தேசிய தலைவர்களுடன் பணியாற்றினேன். எனது கவிதைகளான வந்தே மாதரம், அச்சமில்லை, எதிர்ந்தாயோ, ஜெயபாரதம் போன்ற சுதந்திர போராட்ட கருத்துகள் மக்களை தூண்டிவிட்டன. நன்றி, வணக்கம். மாட்டிக்காத வந்தே போஸ்ட் பர்மிட் பச்சனை பெஸ்ட் வீட்ல மோச உண்டாச்சு குண்டான பச்சை தொட்டாலையா விட்டாங்க தொட்டா டிக்கெட் தொட்டாங்க தொட்டா கத்தன மேட்டாங்க அப்புறம் படுத்துக்கு பே தொட்டால தொட்டாலையா விட்டாங்க தொட்டா டிக்கெட் தொட்டாங்க தொட்டா கத்தன மேட்டாங்க அப்புறம் படுத்துக்கு பே தொட்டால ஐ ஐ ஒய் ஐ ஓ ஐ ஓ ஐ ஓ ஐ ஓ ஐ ஓ Miss, let's put it up, Miss, my
பாராட்டுக்கள்ப்பா. அடுத்தபடியாக 4ஆம் வகுப்பு மாணவர்கள் நடனம். 5ஆம் வகுப்பு மாணவர்கள். சரி, அடுத்து நேரு ஸ்பீச் பை ஜோயல். I am Jawaharlal Nehru. I am the first Prime Minister of India. I am a great leader. I am a freedom fighter. I always put a red rose in my pocket. I love children very much. Children call me lovingly Nehru Mama. Hence my birthday celebrated as Children's Day. Jai Hind. Thank you. ஆனாலும்
Mama,
அருமை. பெண்களின் பரிணாம வளர்ச்சி படியும் 3 வகையாக பிரிக்கலாம். நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 இதுல லாஸ்ட் பார்ட்டி ஒன்று இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. எனக்கு நீதானா வேணும். எனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு ஃபேர் கேர்ள் இந்தியாவிலே கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். வேற எங்க பாத்துருக்குற? நான் பிரான்ஸ்ல ஒரு கிளப்ல இருக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான் மேரேஜ் பண்ண போறேன். வந்து விட்டால் வசந்த சேனை. படிச்சனா இங்க படிக்காத நீ எங்க? அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? நீ எனக்கு 2 படிக்கணும்னு ஆசைப்படுறியா? போ வெளியே. கெட் லாஸ்ட். டென்ஷன் ஆகாதீங்க. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க். மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. பாட்டு கொஞ்சம் திருப்பி போடுங்க. लगा है भोले में।
Okay, boss. Now let's listen to the rhythm of Chennai. ஆஃப் பண்ணிடலாமா? எப்படி ஆஃப் பண்ண போறேன்? தொட்டாலையா விட்டாத, தொட்டா தூக்கிட்டு போட்டாத,
வடிவேலு கெட்டப்பில் வந்து மகிழ்வித்த மாணவிகளுக்கு நன்றிகள். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இரண்டாம் பரிசு அதிதி. விளையாட்டு போட்டி பலூன் உடைத்தல் இரண்டாம் பரிசு அதிதி. செகண்ட் ஸ்டாண்டர்ட் பொரிகடலை பொறுக்குதல் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அனுசியா. செகண்ட் பிரைஸ் ரித்திகா. மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்பு ஊசி நூல் கோர்த்தல் வாக்குப்படி எங்கள் பள்ளி ஆண்டு விழா இனிதாய் நடைபெற ஒத்துழைப்பு கொடுத்த ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு எம் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா சிறப்புற நடைபெற நன்கொடை வழங்கிய டாக்டர் திரு ராம்குமார் அவர்களுக்கும் எம் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒளி அமைத்து கொடுத்த ட்ரிபிள் இ உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடை வசதி அமைத்து கொடுத்த திரு குருசாமி அவர்களுக்கும் எம் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் இருபால ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் கண்களுக்கும் காதுகளுக்கும் கலை நிகழ்ச்சிகள் மூலம் விருந்துகள் படைத்த எம் பள்ளி மாணவ செல்வங்களுக்கும் அவர்களுக்கு பயிற்சி அளித்த ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பொறுமையுடன் காத்து உங்கள் குழந்தைகளுடைய திறமைகளை கண்டுகளித்த பெற்றோர்கள் அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் பல. தேங்க்யூ.